புற்றுநோய் சிகிச்சைக்கு அதிநவீன லீனியர் ஆக்சிலேட்டர் தொழில்நுட்பம் கோவையில் அறிமுகம். கோவை GKNM மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான நவீன லீனியர் ஆக்சிலேட்டர் இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார். தற்போது புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை தொடர்ந்து அதிநவீன சிகிச்சை முறைகளை உலகம் ஆய்வு செய்து அறிமுகம் செய்து வருகின்றன. இந்நிலையில் கோவை GKNM மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் வகையில் புதிய அதிநவீன இயந்திரத்தை அறிமுகம் செய்துள்ளனர். கதிர்வீச்சு சிகிச்சை முறையை வழங்க உள்ள ட்ரூஃபிம் லீனியர் ஆக்சிலேட்டர் என்னும் இயந்திரத்தை துவங்குவதற்கான விழா GKNM மருத்துவமனையின் பாலவாடி நாராயணசாமி புற்றுநோய் மையத்தில் நடைபெற்றது. தென்னிந்தியாவில் முதன்மையான ஐடென்டிஃபை தொழில்நுட்பத்திலான இயந்திரத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கிரியப்பனவர் மற்றும் GKNM மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி ஆகியோர் இந்த வசதியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் புற்றுநோயியல் துறை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நவீன இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து GKNM கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் கார்த்திகா சிவபிரகாசம் கூறுகையில், SGGRDயுடன் கூடிய ட்ரூஃபிம் லீனியர் ஆக்சிலேட்டர் புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறிக்கிறது. இது பாதுகாப்பான, மிகவும் துல்லியமான மற்றும் வசதியான சிகிச்சைகளை வழங்குகிறது. இந்த முறையில் வழங்கப்படும் சிகிச்சை நோயின் மேற்பரப்பை தொடர்ந்து கண்காணிக்க கேமராக்கள் மற்றும் ஒரு ப்ராஜெக்டரை பயன்படுத்துவதால் கதிர்வீச்சு துல்லியமாக வழங்கப்படுவதை உறுதி செய்வதோடு சுற்றியுள்ள ஆரோக்கியமான திசுக்களுக்கு சேதம் ஏற்படுவதை குறைப்பதாக தெரிவித்தார். வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகா, GKNM ஹாஸ்பிட்டலோட புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை துறை ஹெட். ஸோ இப்போ நாங்கள் இங்கே ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக. இதுக்கு பேர் லீனியர் ஆக்சிலரேட்டர் ட்ரூபீம் வித் ஹைப்பர் ஆர்க். இதில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இதோட ஆடப் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா சர்ஃபேஸ் கைடட் ரேடியோ தெரப்பி, SGRTன்னு சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ரேடியேஷன் கொடுக்கும்போது எல்லாருமே பயப்படுறது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமான்ட்டு. பட் இப்போ ரேடியேஷன் தெரப்பிலாம் துல்லியமாக கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியோட வந்திருக்கு. அதுலேயும் இது இன்னும் ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன். துல்லியமாக கொடுக்கும்போது பேஷண்ட் நகராமல் இருக்கிறதுக்கு ஜென்ரலாக மாஸ்க் யூஸ் பண்ணுவோம், இல்லை மற்ற டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் அது தேவையே கிடையாது. பேஷண்ட்டை அதே மானிட்டர் பண்ணிக்கும் மூமெண்ட்டை. பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா சுற்றி இருக்கும், மெஷினை சுற்றி, அதை வச்சு அதுவே ட்ராக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால துல்லியமாக கொடுக்க முடியும். ஒன்று, ரேடியேஷனை துல்லியமாக மானிட்டர் பண்ணி கொடுக்கும்போது நம்ம டியூமரை மிஸ்ஸும் பண்ண மாட்டோம். அதனால கரெக்டாக அதுக்கு தேவையான இடத்துக்கு போகும். இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம், சுவாசம் எடுக்கிறோம்னாக்க நம்மளோட நெஞ்சு பகுதி மூவ் ஆகும், அப்போ டியூமரும் சேர்த்து மூவ் ஆகும். பட் இதில் அதுக்கான சான்சஸ்லாம் கம்மி, ஏன்னா அது ட்ராக் பண்ணி ரேடியேஷனை கொடுக்கும். ஸோ கரெக்டாக போய் சேர்றதுக்கான வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. அது இல்லாமல் பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட், அந்த ஹைப்பர் ஆர்க் ட்ரீட்மெண்ட்டில், அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கே ஏற்ற மாதிரி ஒரு பிளானை பண்ணி கொடுக்க முடியும். பர்சனலைஸ்ட் கேர் அப்படிங்கிறோம். ஸோ அது எல்லாமே இதில் பண்ணலாம். ஸோ இது ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரேடியோ தெரப்பி டு இன்க்ரீஸ் த பேஷண்ட் அவுட்கம். ஒன்று, அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கும், சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியாக இருக்கும், கம்ஃபர்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மாஸ்க் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு இதன் மூலமாக. இது வேரியன்னு ஒரு கம்பெனி, US கம்பெனி. ஸோ அதில் இருந்து இதுல அதாவது இந்த SGRTங்கிற டெக்னாலஜி இருக்கு ஆல்ரெடி. பதில் ஐடென்டிஃபைன்னு ஒன்று யூஸ் பண்றோம். அது நம்ம தான் ஃபர்ஸ்ட் இதுல யூஸ் பண்றோம். ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் அதான், இந்த மாஸ்க் மாதிரியானது இல்லாம ட்ரீட் பண்ணலாம். அடுத்தது குயிக்கர் ட்ரீட்மெண்ட், பேஷண்டோட கம்ஃபர்ட் மாஸ்க் இல்லாததுனால. பிளஸ் மானிட்டர் பண்றோம், இது கட்டி மூவ் ஆகிறது மானிட்டர் பண்ண முடியும். ப்ளஸ் பேஷண்ட்டோட மூவ்மெண்ட் இருக்கப்ப அதே மெஷினே ஆட்டோமேட்டிக்காக சேஃப்டி மெக்கானிசம் கட் ஆஃப் ஆயிரும், அதே ட்ரீட் பண்ணாது. தென் திருப்பி அதே பொசிஷனுக்கு வர்றப்ப தான் ட்ரீட் பண்ணோம். இப்போ ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, சுவாசத்தை உள்ளார இழுக்கிறப்ப கட்டி ஒரு பொசிஷனில் இருக்கும், சுவாசத்தை வெளியில் விடுறப்ப வேற பொசிஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணும், கரெக்டாக துல்லியமாக ட்ரீட் பண்ணும். மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி.